ஆக்ட்ரஸ் நந்திதா அவர்கள் மேடைக்கு வந்து ஒரு வார்த்தைகள் பேசணும்னு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். திருடன் போலீஸ் ஃபஸ்ட் திங் வந்து நான் இங்கே வர்றதுக்கு ரீசன் ஐஸ்வர்யா. அண்ட் இந்த டைமில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் சென்னைக்கு என்ட்ரி ஆகிட்டு அட்டகத்தி படத்துக்கு செலக்ட் ஆகிட்டு ஷூட்டிங் வந்தேன். ஐஸ்வர்யா ஆல்ரெடி அட்டகத்தி ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஃப்ரெண்டானது ஐஸ்வர்யா. அண்ட் இப்போ வரைக்கும் வி ஆர் ஸ்டில் தி சேம். அண்ட் ஐஸ்வர்யா அப்படி தான் இருக்காங்க, நானும் அப்படியே இருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு விஷ் ஹர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது, சாங்கில் ரொம்ப அழகாக இருக்கு நீ. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எனக்கு வந்து டைட்டில் ரொம்ப கேட்சியாக ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடும்போது எஸ் ஐ வாண்ட் டு கம் பிகாஸ் தினேஷ் அண்ட் ஐஸ்வர்யா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐஸ்வர்யா கூட 2 படம். அண்ட் தினேஷ் கூட ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் ரியலி ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் அவங்க ரொம்ப நல்ல நடிகர். அண்ட் இப்போ கூட டீசர் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஸ்டைலிஷ் ஆல்சோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். அண்ட் என்டையர் டீம் பெஸ்ட் விஷஸ் சொல்கிறேன். இந்த படம் தேட்டரில் பார்க்குறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த படத்துடைய ரொம்ப அழகான, டேலண்டடான, ஆம்பிஷியஸான ஹீரோயின் ஐஸ்வர்யா. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருடன் போலீஸ் இந்த படத்தில் வந்து என்னை சூஸ் பண்ணது கார்த்திக் ராஜா சார். அவர் ஆக்சுவலாக வந்து பன்னியாரும் பத்மினி படத்தில் வந்து பீடா கேரக்டர் பண்ண பாலா ஃபோட்டோஸ் தான் பார்க்க போய் என் ஃபோட்டோ பார்த்தாரு. இந்த பொண்ணு யார் கொஞ்சம் நம்ம கதைக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியல, ரொம்ப 80s அந்த மாதிரி படங்களே பண்ணி இந்த மாதிரி. பட் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மீ. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவரில் கூட காட்டலாம்னு சொல்லிட்டு ரைட் ஃப்ரம் த டே ஒன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஸோ தேங்க்யூ கார்த்திக் ஃபார் ஹேவிங் கான்ஃபிடென்ஸ் இன் மீ. அண்ட் தேங்க்யூ சித்தார்த் ஃபார் ஷோயிங் மீ. ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு சித்தார்த். அண்ட் தினேஷ், டோட்டல் மை ப்ரொடியூசர்ஸ், செல்வா சார், எஸ்பிபி சார் எல்லாருமே. அண்ட் யுவன் ஹஸ் கிவன் ஃபேண்டாஸ்டிக் மியூசிக். நீங்கள் ஆல்ரெடி விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இட்ஸ் டோட்டலாகவே இந்த செட்டப் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனோடனே தினேஷாக இருக்கட்டும், ரொம்ப கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் த என்டையர் டீம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் நந்திதா ஃபார் கம்மிங் ஹியர். நான் கூப்பிட்ட உடனே ரொம்ப பிஸி ஸ்கெட்யூலில் வந்திருக்காங்க, அவங்க படம் வேறு ரிலீஸ். தேங்க்யூ நந்திதா. அண்ட் தேங்க்ஸ் ஆல் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தன்னுடைய முதல் படத்துலேருந்தே ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆக்டராக எல்லாராலையும் ஸ்பாட் பண்ணப்பட்ட ஒரு ஹீரோ. இந்த படத்துடைய ஹீரோ தினேஷ். கூப்பிட்டோன்னே ஃபஸ்ட்டு இது யோசிக்காமல் வெற்றிமாறன் சார், ஜனா சார், ரஞ்சித் சார், ராஜேஷ் சார், அப்புறம் கானாபாலனா வந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பர்சனலாக அவங்களுக்கு. திருடன் போலீஸ் வந்து எனக்கு குக்குக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல்ல அட்டகத்தில் நம்மளாவே இருந்தாச்சு, குக்கில் வந்து கொஞ்சம் வெளில போய் பண்ணியாச்சு. திருடன் போலீஸ் சொல்லும் போது நான் நார்மலாக இருந்து பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, இந்த கண்ணு சில விஷயங்கள்லாம். ஸோ இந்த படம் பண்ணும்போது நார்மலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணதே அதிகமாக இருந்தது. திருடன் போலீஸ் வந்து ஜனங்கிட்ட வந்து ஒரு அரங்கேற்ற வேலை, அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த சாங்கோட எல்லாம் விக்ரமசாமி சார்லாம் மீசை விட்டு போயிட்டுருப்பாங்க, ஜனகராஜ் சேஸ் பண்ணி போவாது, அந்த ஒரு ஃபீல் தான் படம். எனக்கு வந்து என்னுடைய வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சரண் சார், செல்வா சார், செந்தில் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் செந்தில் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். ஜாலியாக இருக்கும் இந்த படம், கண்டிப்பாக குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த படத்துடைய இசையை வெளியிட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தர எங்கள் அழைப்பை ஏற்றுங்க வந்திருக்கிற இயக்குனர் திரு எஸ்பி ஜனநாதன் அவர்களை மேடைக்கு ஒரு வார்த்தைகள் வாழ்த்தி உரை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு டைரக்டர் கார்த்திக் வந்து அவரோட பேஸ் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்லேருந்து தொடங்குறாரு. அதாவது நான் அஸ்டனேட்டாக இருக்கும் போது வந்து சினிமா வந்து எனக்கு அடிக்கணக்கில் தான் தெரியும். 150 அடி சீனு, 2 அடி ஷாட்டு, 1 அடி ஷாட்டு அப்படின்னு அடிக்கணக்கில் தான் பேசுவேன். அந்த பிறகு கம்ப்யூட்டர் கிராஃபிக் டீமை பார்க்கும்போது அவங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் பேசினாங்க. 4 ஃப்ரேம், 2 ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறான். அவள் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்க்குற அந்த பார்வை இல்லை, அது சிஜி டெக்னீஷியனுக்கு அது சிறப்பு. அதனால் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ண முடியும், படத்தை கிராண்டியராக பண்ண முடியும். 2 டைமென்ஷனில் அவர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கார். அது நான் அடையாத எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு தெரியாத எக்ஸ்பீரியன்ஸு. தொடங்கும் போதே அவர் இருப்பார். அதனால் இந்த படம் அவருடைய பார்வை சரியாக நினைக்கிறேன். தினேஷ் வந்து என் படத்தில் நடிச்சிருக்காரு. சொன்ன மாதிரி அவர் பேசும்போது சொன்னார், இந்த படத்தின் மூலம் என்னுடைய மார்க்கெட் பெருசாகட்டும்னு. உண்மையாலுமே அவர் மார்க்கெட், ஏன்னா என் படத்தில் ஒரு சின்ன சீன் நடிச்சார், அப்போ ஒரு மார்க்கெட் வேறு. இன்றைக்கி தினேஷ் வந்து தமிழ்நாடு முழுக்க தெரிந்த ஒரு சிறந்த நடிகன்னு தெரிஞ்ச எல்லாரும் வந்து பேசும்போது என்ன சொல்கிறேன், தினேஷ் நல்ல ஆக்டர்ப்பா அப்படின்னு
மக்கள் பேசிக்கிறாங்க. அப்படி ஒரு இடத்த வந்து பேர் எடுத்திருக்கிறாரு. அதை தொடர்ந்து வெற்றி அடைந்து வந்தது. அப்புறம் சரண் சார் வந்து நிறைய சிறந்த படங்களை எடுக்கிறாரு. இந்த கார்த்திகை வந்து வெற்றி அடையணும்னு சொன்னாக்கா என்ன ஒரு விஷயம் தெரியுது. புதுமுக இயக்குனர் வெற்றிமாறன் தான் இந்த இசைத்தட்டை பெற்றுதான் சொல்லி போட்டிருக்காங்க. வெற்றிமாறனை வந்து நான் கதிர் சார் ஆஃபீஸுக்கு போகும்போது அசிஸ்டன்ட் அங்கே இருப்பார், பார்த்துருக்கேன். அப்போ தாடி வச்சுன்னு உட்காந்துருப்பார், யாருங்க அடையாளம் தெரியாது. ஒரு 4-5 வருஷத்தில் வந்து திரைப்படம் பண்ணி, அதாவது அந்த தங்க மெடல் வாங்கியிருக்காரு. அந்த கோல்டு மெடல் வந்து தமிழ்நாட்டு சினிமாவில் 100 வருஷத்து தமிழ் சினிமாவில் ஒரு 6-7 பேர் தான் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதை வந்து 4 வருஷத்துலேயே வெற்றிமாறன் வாங்கிட்டாரு. அதை போல் வெற்றி அடிட்டோம் டைரக்டர்னு நான் வாழ்த்துறேன். வேறு எப்படி வாழ்த்துனா அதை நேரடியாக தான் வாழ்த்து. அதே மாதிரி சரண் சார் வந்து இந்த ஆரண்ய காண்டம் படம் வந்து நேஷ்னல் அவார்டுக்கு போகும்போது நாங்கள் ஜூரியாக இருந்தேன். இப்போது தேசிய அந்த கமிட்டியில் வந்து 5 பேர் கொண்ட கமிட்டியில் நான் இருந்தேன். 5 பேர் கொண்ட கமிட்டியில் நான் இருக்கும்போது 4 பேர் அந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் போயிடுறேன், நிறுத்த சொல்லிட்டாங்க. 5 பேர் வந்து நிறுத்த சொல்லலாம், படத்தை பிடிக்கலன்னா சரியில்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் பார்க்கணுன்னா பார்க்கலாம். நான் வண்டி போட்டு தான் ஆகணும்னு சொன்னேன். சரி படத்தை போட்டாங்க. படத்தை போட்டு பார்த்துன்னு 4 பேர் ஏந்து போயிட்டாங்க. நான் வண்டி பார்த்துன்னு நான் வண்டி அவார்டு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஆனால் படம் ஒரு முக்கியமான படமாக இருந்தது. இந்த மேட்டில் சொல்கிறேன்னா ஒரு சிலர் பேர் இவங்க தான் சொல்ல முடியும். அப்போ டைரக்டர் ஹரிஹரன் வந்து என்ன பண்ணார், ஒருத்தர் நினச்சா முடியும், நீ ஒருத்தர் பரிந்துரை பண்ணினா மேலே நாம் அது பேச முடியும், சென்ட்ரல் கமிட்டியில் போட முடியும் அந்த படத்தை அப்படின்னு சொன்னார். உடனே அப்புறம் நான் பண்ணுறேன் சார், ஆரண்யகாண்டத்தை வந்து நான் வந்து பரிந்துரை பண்ணுறேன். பார்த்தா அது வந்து முதல் டெபியூட் டைரக்டர், அதாவது 100 வருஷ தமிழ் சினிமாவில் ஒரு தமிழ் இயக்குனர் ஃபஸ்ட்டு வாங்கின அவார்டு. அது யாரும் கவனத்திலே எடுத்துக்கல யாரும். ஃபஸ்ட்டு டெபியூட் டைரக்டர், முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனராக அது வாங்கியிருக்காரு இவர். அப்படி சிறந்த படங்களை கொடுத்துருக்காரு சரண் கம்பெனி. அந்த புதுசாக தயாரிப்பாளர் இருந்திருக்காரு. அது அந்த டீம் நல்லா இருக்குது. சிறந்த படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நல்ல படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாம் நல்லவங்களாங்க இருக்கிறாங்க. இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக இசையை வெளியிட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தர எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எஸ்பி சரண் பற்றி சொல்லணும்னா, அவருடைய ஹீ இஸ் காட் அ நேக் ஆஃப் ஃபைண்டிங் டேலண்ட்ஸ். நல்ல டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுல வந்து அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாகவே இருந்திருக்காருன்னு சொல்லலாம். பிகாஸ் அவருடைய எல்லா டைரக்டர்ஸும் டெபியூட்டன் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் அவர் வந்து எந்த விதமான மாற்றத்துக்கும் தன்னை எப்போவுமே ஓப்பனாகவும் தயாராகவும் வச்சுட்ருக்கவர்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து ஒரு 30 இயர்ஸாக இருந்த தன்னுடைய ஃபிசிக்கல் கண்டிஷனை இம்மீடியட்டாக ஒரு ஓவர் நைட் டெசிஷனில் மாற்றுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. யாருக்குமே வந்து அந்த தைரியம் வராது. அந்த ஒரு சேஞ்ச் ஓவர், அந்த மேக் ஓவர் பண்ணோன்னா இட்ஸ் நாட், அது நம்ம சிரிக்கிற விஷயம் இல்லை, இட்ஸ் ரியலி அ வெரி போல்ட் டெசிஷன் டு டூ. நம்ம சாதாரணமாக காலையில் நினச்சி ஜிம்முக்கு போகிறதுக்கே ரொம்ப யோசிப்போம். டு சேஞ்ச் அ ஹோல் லைஃப் ஸ்டைல் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனான ஒரு ஓப்பன் மைண்டடாக எந்த விதமான மாற்றத்துக்கும் தன்னை தயாராக வச்சுக்கிறவங்களால தான் இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான். அண்டு இந்த படம் திருடன் போலீஸ் ஆரம்பிக்கும் போதே வந்து டைரக்டர் வந்து என்னை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. லைக் எனக்கு அவர் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஐடியா சொல்லும் போதே எனக்கு நல்லா இருந்தது. அண்டு இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் இஸ் அ வெரி ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டான ட்ரெய்லராக தெரியுது எனக்கு. த டீம் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த ஃபில்ம். அண்ட் டெஃபினட்டாக ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்றதுல வந்து எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அதே நேரத்தில் முத்துக்குமார் அந்த அப்பாவை பற்றி பாட்டு சொன்ன அந்த வரிகளில் வந்து நம்ம அப்பாவோட கண்ணீர் எப்பயாவது பார்த்துருக்குமான்றதும், அண்ட் அப்பாவோட கை விரல்களை இன்னொரு பிடிச்சிட்டு நடக்கணுன்ற அந்த வரிகளும் வச்சு பார்க்கும்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னர். இது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபில்மாக இருக்கும் அப்படின்றதுல வந்து எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் தினேஷ் வந்து அகெயின் இஸ் பிகம் வெரி கான்ஃபிடென்ட் ஆஸ் அன் ஆக்டர். அவர் வந்து ஆனால் இன்னும் மேடையில் பேசுகிறதுக்கு கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் நான் ஒன்று ஃபீல் பண்ணேன், அவர் ரொம்ப டான்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு ரொம்ப தயங்குற மாதிரி இருக்குது எனக்கு. அது இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் எவ்ரி டைம் ஒரு படத்துலையுமே வந்து இஸ்
லைக் போன படத்தை விட இந்த படத்தில் பெட்டராக பண்ணியிருக்காருன்ற மாதிரியான உணர்வை ஒரு படத்துலையுமே ஏற்படுத்துகிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீம், மியூசிக், லைக் டிரெக்டர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனுமே வந்து ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸில் வந்து நல்லா இருக்கிறது தெரியுது. இந்த படம் பெரிய வெற்றி படமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தயாரிப்பாளர் திரு ஞானவேல் ராஜா அவர்கள் மேடைக்கு வந்து நிகழ்ச்சியை வாழ்த்தி ஒரு வார்த்தைகள் பேசணும்னு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்பிபி சரண் சார் நல்ல ஃப்ரெண்டு, ப்ளஸ் ரொம்ப நல்ல ப்ரொடியூசரு. சிவி குமார் சார் பேசுகிறப்ப அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். மெயினாக நான் படம் பண்ண வந்தது சென்னை 28 படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகின்னு சொல்லி. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசராக மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் அது. நிறையா யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி வர்றதுக்கு சென்னை 28 வந்து ஒரு பெரிய உந்துதலாக இருந்திருக்கு. ஏன்னா ரெகுலர் சினிமா ஃபார்முலா இல்லாமல் இப்படியும் படம் பண்ண முடியும், விளையாட்டுத்தனமாக படம் பண்ண முடியும். அதே நேரத்தில் தே ஆர் வெரி சீரியஸ் ஆன் இட். இன்றைக்கி வந்து வந்திருக்கிற யங் ப்ரொடியூசர்ஸு இப்போ ஒய்நாட் சசி, சிவி எல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும். பட் அவங்க பிளானிங் சரி, மற்ற விஷயங்களும் சரி, ஒரு ஸ்கிரிப்டிங் சைடு எடுத்துக்கிற கேரும் சரி, ரொம்ப மெனக்கெடுறாங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் அவங்ககிட்டருந்து அப்சர்வ் பண்ணி நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. ரெகுலராக படம் பண்ணுற பெரிய மெயின் ஸ்ட்ரீம் படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறையா விஷயங்கள் அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் எஸ்பிபி சரண் சார் எப்பவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், அதாவது கமர்ஷியலாகவும் இருக்கும், பட் அதே நேரத்தில் அது எல்லா செக்மெண்ட்லேயும் பேர் வாங்கக்கூடிய, மீடியா சைடும் சரி, ஒரு ஆடியன்ஸாகவும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நல்ல தரமான படங்களாக இருக்கும். ஸோ தொடர்ந்து அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் மற்ற விஷயங்கள் பார்க்குறப்ப தெரியுது. ப்ளஸ் ரஞ்சித்னே வந்துட்டுருக்கு, தினேஷ் ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட். ரொம்ப 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 மெனக்கெட்டு ஒரு கேரக்டராக மாறி நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அட்டகத்தியில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி குக்குல உண்மையாகவே இதே தியேட்டரில் மேலே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சின்ன ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகி பெரிய ஸ்க்ரீனுக்கு செகண்ட் வீக் ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ நான் அப்போ தான் பார்த்தேன், 2வது வாரம் தான் படம் பார்த்தேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் கார்த்திக் ராஜா சார் டைரக்டர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்குது, விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இவருக்கு கேமராமேனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ளஸ் யுவன் சங்கர் ராஜா சார், நல்லா இருந்துச்சு, சாங்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ளஸ் டோட்டல் டெக்னீஷியன் டீமுக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு சரண் சார் இன்னும் நிறையா படங்கள் எடுத்து நல்ல தரமான படங்கள் தரணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நடிகர் திரு வையாபுரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்லாம் பார்த்து, இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை மொத்தமாக பார்த்து இந்த மாதிரி மைக்கை பிடிச்சி பேசி. ஏன்னா படத்தில் நடித்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் எல்லாரும் கேட்குறது என்னங்க இப்போலாம் நடிக்கிறது இல்லையான்னு கேட்குறாங்க. ஏன்னா நடித்த படம் ஓடணும், அந்த மாதிரி ஓடுற படத்தில் இருக்கேன். இங்கே வந்து பேச நினைக்கும் போது உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லரை பார்த்தோன்னே இது ஓடுற படம், கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கேங்கிறது அதை விட பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த டைரக்டர், உண்மையிலே அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு 350 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். நல்ல டைரக்டருக்கு ஒரு சீனை சொன்னால் ஃபுல் கதையும் சொல்லிடுவார் எல்லார்ட்டையுமே. அவ்வளோ அழகாக டைலாக்கோட. ஏன் நான் நடிக்க போது கொஞ்சம் ஒரு 4-5 சீன் ஒரு சாங் இருந்தால் கூட முழு கதையும் சொல்லி அந்த படத்தில் இன்வால்வ் ஆக வச்சு, ஒரு சீன் நடிக்கிறவங்களா இருந்தால் கூட அவன் கதையில் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி தெளிவாக அழகாக நடிக்க வச்சு வேலை வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல படம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். தினேஷ்ட நான் வரும்போது சொன்னேன், எல்லாரும் சொன்னாங்க அவங்களுக்குள்ள வயசெல்லாம் பேசிக்கிட்டாங்க. பரவாயில்ல, யூத்து கூட நம்மளும் ஒரு படம் பண்ணியிருக்கோம், இனிமேல் உங்கள் வயசோடு சேர்ந்துறேன் நானும், இதை வச்சு ஒரு 4 படம் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எஸ்பிபி சரண் சார் அவர்களுக்கும், செந்தில் அவர்களுக்கும் மற்றும் கார்த்திக் சார் அவர்களுக்கும் மறுபடியும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உண்மையிலே வெற்றி படம், ஓடுற படத்தில் நான் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. நடிகர் திரு ஸ்ரீமன் அவர்கள் டு ப்ளீஸ் கம் டு தி டயஸ். இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி ஒரு வார்த்தைகள் பேச வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னுடைய ஃப்ரெண்ட் செல்வா இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க. இப்போ தான் பிரவீன் சார் சொல்லும்போது இன்னொரு வருஷன் பண்ணணும். ஸோ ஹீ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் வி ஹவ் சீன். இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் டீம் இது. So we all should pray for the youngsters and newcomers to shine in this film industry.
ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. அடுத்ததாக மேடையில் பேச நான் அழைப்பது ஆக்டர் திரு நிதின் சத்யா அவர்களை. தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சார். ப்ரொடியூசரோட ஃபேவரட் அப்படின்னாரு. ஃபேவரட் அப்படின்னா எதுக்குன்ற உங்களுக்கே தெரியும். ஸோ அதான், பட் அதை தாண்டி ஒரு 15 இயர்ஸ் எங்கள் 2 பேருக்கு ஒரு பறக்கம். தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ செல்வா சார். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து தேங்க் பண்ண வேண்டியது வந்து ஐஸ்வர்யாவுக்கு தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாங்க. ஏன்னா தினேஷ் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக் ஆக்டர். இதில் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான். எப்படி அடி வாங்கினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்தளவுக்கு செம்மாட்டி, அந்தளவுக்கு நேச்சுரலாக பயங்கர சீரியஸாக சின்சியராக ஒர்க் பண்ணக்கூடிய கேரக்டர் தினேஷ். ஒரு வாட்டி அடிப்படணும் தினேஷ் கொஞ்சம் பார்த்து அப்படின்னு. இல்லை பிரதர் அப்படி தான் படம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. 2-3 டேக் எனக்கு தான் மாட்டிச்சு. ஸோ அதனால் அந்தளவுக்கு வெரி டேலண்டட். வேறு சித்தார்த், பிரவீன், ஒரு நல்ல திரைப்படம். எப்போவுமே கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ்லேருந்து ஒரு தரமான திரைப்படம் தான் வரும். ஓடுது ஓடலை அப்படின்றதெல்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸோட கதைகள் வேறு, ரிவ்யூஸோட விஷயங்கள் வேறு. பட் ஒரு நல்ல படம், நல்ல திரைப்படம். அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன்ற ஒரு சந்தோஷமாக இருக்குது. விஷிங் தி என்டையர் டீம் வெரி குட் லக். தேங்க்யூ. அடுத்து தன்னுடைய நகைச்சுவையான நடிப்பால் படத்துடைய என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிற ஒரு ரொம்ப ப்ராமிசிங் அண்ட் யங் ஆக்டர் மிஸ்டர் பால சரவணன். திருடன் போலீஸ் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் கார்த்திக் ராஜு சாருக்கு ரொம்ப நன்றி. கார்த்திக் ராஜு சார் வந்து இயக்குனர் அப்படிங்கிறத விட எங்களுக்கு வந்து பயங்கரமான ஃப்ரெண்டு. ரொம்ப வந்து எங்களோட ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இல்லை எண்ணங்களில் அவர், நானும் நண்பர் தினேஷ், கார்த்திக்ராஜ் சார் எல்லாம் சேர்ந்துட்டாவே ஸ்பாட்டு ரொம்ப கலகலப்பாயிரும். நாங்கள் வந்து அவரை செல்லமாக கார்த்திக்ராஜ் சார் வந்து சித்தப்புன்னு தான் கூப்பிடுவோம். சித்தப்பு, ரொம்ப நன்றி சித்தப்பு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தினேஷ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா சார் பாட்டு கண்டிப்பாக ஹிட்டு. படம் பாருங்கள், படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். எஸ்பிபி சரண் சார், செல்வா சார் எல்லாருக்குமே நன்றி. வணக்கம். நான் முத்துக்குமார் அவர்கள் மேடைக்கு வந்து ஒரு வார்த்தைகள் பேச வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன் உங்களின் கரகோஷங்களுக்கு மத்தியில். திருடன் போலீஸ் அதில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒன்று இருக்குது. அது வந்து அப்பாவை பற்றிய ஒரு பாடல். யுவன் சார் காம்பினேஷன் பற்றி பேசினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 படங்களுக்கு மேலே யுவன் சார் கூட இணைந்து நான் பணியாற்றிருக்கேன். அந்த வகையில் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அப்பாவை பற்றின ஒரு பாடல் சொன்னேன். அதில் சில வரிகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தெய்வம் என்பதென்ன உண்மை நான் கண்டேனே, தந்தை தானே. தந்தை வார்த்தையெல்லாம் வேதங்கள் என்பார்கள், உண்மைதானே. தாயின் அன்பை நாம் அணு அணுவாக அறிவோம். தந்தை கண்ணீர் அதை எந்த பிள்ளை வாழ்வில் அறிந்ததடா. தந்தை தோளின் மீது ஏறி நின்றுதானே பார்த்தோம் அன்று நாம் உலகத்தையே. நம்மை அறியாமல் மெல்ல வளர்ந்தோமே அன்று முதல் 100 இடைவெளியே. மழையினைப் போலே அவன் பாசம் தினம் ஈரம் சேர்க்கும். மழைத்துளி நின்றும் மரம் இங்கே அட கண்ணீர் வார்க்கும். இன்னும் ஒரு ஜென்மம் மண்ணில் பிறப்பேனா, தந்தை அவன் விரலை தொட்டு பிடிப்பேனா. யுவன் சாரோட இசையில் இந்த பாடல் கேட்கும்பொழுது நம்ம அறியாமே கண்ணீர் வரும். அந்த வகையில் இந்த படத்தோட கதைக்கும் இந்த பாடல் மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. எஸ்பிபி சரண் சார் தரமான படங்களை தொடர்ந்து தயாரித்து வருகிறவர். அந்த வகையில் இந்த படமும் அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். இயக்குனர் கார்த்திக் ராஜு, ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது படம் எவ்வளோ அதிரடியாக இருக்குன்ட்டு. அதே போல் நண்பர் அட்டகத்தி தினேஷ், இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலாவதாக கடவுளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் தயாரிக்கிறதுக்கும், இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்காக. அடுத்ததாக என் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது, நான் சரண் சாருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா ஃபில்ம் பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்திருக்க ஒரு ப்ரொடியூசர் நானும் கார்த்திக் ராஜுவும் நண்பர்கள். இந்த படம் தயாரிக்கிறதுக்காக சரண் சார் கிட்ட கார்த்திக் ராஜு மீட் பண்ணி பேசி அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் சரண் சார் எத்தனையோ நடிகர்கள், டைரக்டர்ஸை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த படத்து மூலமாக ஒரு தயாரிப்பாளரையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதற்காக நன்றி. முடிந்தவரை தொடர்ந்து நாங்களும் சேர்ந்து இணைந்தே தயாரிக்க முயற்சி செய்வோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் தான் சினிமானா.
எப்படின்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வெறியோட தயாரிக்கப்படுகிற படத்தை திரையிடப்படுகிறோம். நீங்கள் வந்து ஆடியன்ஸ் எப்படின்னா நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயிச்சே ஆவீங்க, உங்களுக்கு நாங்கள் உதவுறோம், தோள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆடியன்ஸு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஜெயிப்போம், ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறியோட எங்களுடைய உழைப்பை சிறு துளிகளை உங்களுக்கு இந்த திரையில் போடுகிறோம். நீங்கள் எங்களுக்கு ஜெயிப்பீர்கள் என்ற நம்பிக்கை தரும்படியாக இங்கே வந்து கூடி எங்களை வாழ்த்துறதுக்கும் எங்கள் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நன்றி. தேங்க்யூ. இவரோட நான் பார்ட்னர் பண்ணதே வந்து இவர் நல்லா பேசுவார்ன்றதுனால தான். எனக்கு பேச வராது. வந்திருக்கும் ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். ஆரண்ய காண்டத்துக்கு அப்புறமா நான் ப்ரொடியூஸ் பண்ணுற முதல் படம். ஸ்டார்ஸோட பொதுவாக நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. நல்ல கதை இருந்துச்சுன்னா புது ஆர்டிஸ்ட்டை வச்சு நிறையா பேரை இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்கோம் கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ். பட் தினேஷோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு 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 ஸ்டாராக இல்லாமல் அவர் வந்து எங்களுக்குள்ள ஒரு நண்பராக வந்து இணைந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்த ஒரு நடிகர். நான் ஸ்டாருன்னு இப்போ கூப்பிட மாட்டேன், என் தம்பி மாதிரி. வாழ்த்துக்கள் தினேஷ் அண்ட் ஐஸ்வர்யா அண்ட் ஆல் த சீஃப் கெஸ்ட் இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே, வெற்றிமாறன் சார், ஜனநாதன் சார், ரஞ்சித், ராஜேஷ் சார், எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ வெரி மச். பாட்டெல்லாம் போட போகிறோம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் தேங்க்ஸ் அகேன் ஃபார் பீங் ஹியர். காஸ்டியூம் டிசைனர் ஸ்ருதி. ஆக்சுவலி எனக்கு இங்கே வேலையே இல்லை. நான் எப்போவுமே கார்த்திக் ராஜு கிட்ட சொல்லுவேன், உங்கள் படத்தில் வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய இருக்கும், ப்ரெசன்ஸ் இருக்கும். பட் ஒர்க்குன்னு பார்த்தோன்னா எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக லிமிட்டடாக வச்சுருப்பாரு. இட்ஸ் அ காப் ஸ்டோரி பேசிக்லி. பட் குட் இன்ட்ரடக்ஷன். தேங்க்ஸ் ஆல் மை ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் சரண் சார். ஏன்னா அவர் தான் வந்துட்டு சரிம்மா படத்தை பண்ணு, நீ ஏதோ காஸ்டியூம்லாம் பண்ணுறியாமே, ஓகே டூ இட் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு செல்வா சார், தேங்க்ஸ் டு கார்த்திக் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ரமேஷ் ஹெல்ப் பண்ணதுக்கு காஸ்டியூம் ஏடி, தேங்க்யூ. டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி மிஸ்டர் சித்தார்த். எல்லோரும் முன்னாடி சொன்ன மாதிரி திருடன் போலீஸ் ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங், ரொம்ப ஜாலியான ஒரு படம். ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிரஸ் மை விஷஸ் டு கார்த்திக் ராஜு. அவரோட முதல் படம். எல்லோரும் தயவு செஞ்சு அவருக்கு கிளாப் பண்ணுங்கள். அவரோட ஃபர்ஸ்ட் படம். அண்ட் இது தவிர சரண், செல்வா, பிரவீன், யுவன் சார், தினேஷ், மற்ற எல்லா காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஆடியன்ஸ். அடுத்ததாக இந்த படத்துடைய எடிட்டர் மிஸ்டர் கே பிரவீன் அவர்கள். சரண் அண்ணாக்கு முதல்ல நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சென்னை 28க்கு அவர் தான் எனக்கு வாய்ப்பை கொடுத்தாரு. அன்றைக்கி சென்னை 28 பண்ணும்போது எந்த அளவுக்கு ஜாலியாக, எவ்வளோ ஃப்ரீயாக, அதாவது ஒரு ஒரு நல்ல படம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு ஒர்க் பண்ணோமோ அதே அளவுக்கு இந்த படத்துக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன். தினேஷோட ஆக்டிங், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். காமெடி டைமிங் வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. கூடவே இருந்த பாலா சரவணன், அவர் பெரிய ப்ளஸ் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு. ஹோப்ஃபுல்லி ஹி வில் கோ பிளேசஸ் ஆஃப்டர் திஸ். யுவன் சங்கர் ராஜா அவரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு எனக்கு பர்சனலாக என்னோடய ஃபேவரட் வந்து மூடு பனி அப்படின்ற ஒரு சாங்கு. ஆக்சுவலாக அந்த சாங் வந்து ஆரண்ய கண்டம் படத்துக்கு கம்போஸ் பண்ணது. அந்த படத்தில் வந்து வைக்க முடியல அந்த பாட்டை. ஸோ பர்சனலாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சரணனா யுவனை கேட்டு டைரக்டர் ஓகே சொல்லி அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சது. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி பார்த்த வேர்ஷனோட இன்னொரு வேர்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம் அந்த பாட்டுக்கு படத்தில். ஹோப்ஃபுல்லி தட் வில் ஒர்க் அவுட். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு கார்த்திக் ராஜு ஃபார் யூனோ வெயிட் பண்ணி எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல சார், நீங்கள் டைம் எடுத்து பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு. ஹோப்ஃபுல்லி யூ ஆல் வில் லைக் த ஃபில்ம். தேங்க்யூ. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராஜா செந்தில். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த சரண் சாருக்கும் செல்வா சாருக்கும் மிக்க நன்றி. கேபிட்டல் ஃபிலிம்ஸில் ஒர்க்கில் எப்போவுமே தரமான படங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். மறுபடியும் இந்த திருடன் போலீஸ் வந்து ஒரு தரமான படமாக இருக்கும். இன்னும் பல படங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு உங்களோட ஆதரவு அளிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். படத்துடைய இயக்குனர் திரு கார்த்திக் ராஜு அவர்கள் மேடைக்கு வந்து ஒரு வார்த்தைகள் பேசணும்னு கேட்டுக்கிறோம். சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எப்பயுமே டஃப்பாக தான் இருக்கும்.
இன்றைக்கி இங்கே வருகை தந்திருக்க சீஃப் கெஸ்ட் ராஜேஷ் சார், ஜனநாதன் சார், வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த படத்தோட ஹீரோ யுவன் சங்கர் ராஜா சார் இன்றைக்கி இல்லை ஃபங்க்ஷனில். அஞ்சான் படம் ஃபைனல் மிக்சிங்காக பாம்பேயில் இருக்கார். இந்த படத்தோட ப்ரொடியூசர் சரண் சார், செல்வகுமார் சார். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் இங்கே நிற்கிறதுக்கு என்னோடய ஒய்ஃப்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஃபீல்டில் இருந்தேன். ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணது என் ஒய்ஃப் தான். அதுக்கப்புறம் என் ட்ரீமை வந்து ரியாலிட்டி கொண்டு வந்தது என்னோடய ஃப்ரெண்டு செல்வகுமார். அவன் தான் சரி நல்ல கதைலாம் நம்ம படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்தேன். அப்புறமேல ராஜா செந்தில் இந்த டீமில் ஜாயின் பண்ணார். அவர் வந்தோடனே நீயும் செல்வா 2 பேருமே புதுசு, உங்களுக்கு சரண் சார் இப்போ கதை கேட்டுட்ருக்காரு, கதை சொல்லுங்கள், அவருக்கு பிடிச்சிருந்தா ஜாயின்ட் வெஞ்சரில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரண் சார்கிட்ட போய் கதைக்க சொன்னேன். ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் இந்த மாதிரிலாம் இழுத்து அடிக்கல. முதல் டைமில் கேட்டோடனே படம் ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின்ட் வெஞ்சருக்கு அவரே செல்வாவையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு சரண் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த திருடன் போலீஸ் படத்தோட டைட்டில் வந்து வைக்கணும்னு கேட்டப்போ ஏற்கனவே பிளாக் பண்ணியிருந்தாங்க விஜயவசந்த் சார். அவர் இந்த டைட்டில் எங்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கு விஜயவசந்த் சாருக்கு இன்றைக்கி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் சாங் அப்பியரன்ஸ்க்காக விஜய் சேதுபதி சார் அப்ரோச் பண்ணோம். ஏன்னா அந்த சாங் வந்து நல்ல கேலப்பான சாங். அதில் தினேஷ்க்கும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவர் நடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி சார் அப்ரோச் பண்ணோம். அவர் வந்து கேட்ட உடனே பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். இதில் விஜய் சேதுபதி சாருக்கு இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் சித்தார்த் சார், ஃபோட்டோகிராஃபி பார்த்தாலே கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும், கொடைக்கானலே கழுவி வச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எடிட்டர் பிரவீன் சார் ஒரு ஃப்ரெஷ் டேரக்டர்ன்றது பார்க்காம ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. இன்றைக்கி 50th ஃபிலிம் டச் பண்ணியிருக்காரு. அடுத்து சூர்யா சாரோட மாஸ் அவரோட 50th ஃபிலிம். அதுக்கு நான் அவருக்கு இங்கே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் யுவன் சாரோட முத்துக்குமார் சார் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. யூஸ்வலாக யுவன் சார் முத்துக்குமார் சாரோட காம்பினேஷன் எப்போயுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து சாங்ஸ் அதே மாதிரி தான் நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்திருக்கு. முத்துக்குமார் சார் ஒரு சாங் வந்து ஒரு அப்பாசானை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு லிரிக்ஸ். அது இந்த படத்தோட யூஎஸ்பியாக இருக்கும். யூஸ்வலாக சரண் சார் படத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து எல்லாமே ஃப்ரெஷ் டேரக்டர்ஸ் தான். அது தொடர்ச்சியாக இப்போ எனக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி யுவன் சாருக்கும் சரண் சாருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. யுவன் சார் எப்பயுமே வந்து சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்தாலும் ஃப்ரெஷ் டேரக்டர்ஸ்க்கு எப்பயுமே பிளாக் பஸ்டர் சாங்ஸாக தான் கொடுப்பார். சிவா மனசில் சக்தி, அருந்தும் அறியாமலும், சென்னை 28 இந்த மாதிரி எல்லா படமே நான் சொல்லலாம். அப்புறம் யுவன் சங்கர் ராஜா சார் அவ்வளோ அதிகமாக அவர்கிட்ட பேசினதில்லை. பட் என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக இந்த படத்தில் கேட்டவுடனே டக்கு டக்குன்னு கொடுத்தாங்க. அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம கேஸ்ட் அண்ட் க்ரூவில் இப்போ டீம் வந்து இந்த படத்தோட ஹீரோ நம்ம ரூட்டு தலை அட்டகத்தி தினேஷ் கலக்குன்னு கலக்கி எடுத்திருக்காரு. ஒரு 4 டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் இருப்பார். அப்புறம் ஐஸ்வர்யா இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து வெஸ்டர்ன் லுக்கில் இருப்பாங்க. நல்ல லுக் அண்ட் ஃபீலில் இருப்பாங்க. அப்புறம் பாலசரவணன் பன்னேரம் பத்மினியில் காமெடி ரோல் பண்ணார். இந்த படத்தில் தினேஷ்க்கு த்ரூ அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட் ரோலில் வராரு. காமெடி அவரும் தினேஷும் சேர்ந்து ரணகலம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் முத்துராமன் சார், நரேன் சார் இந்த படத்தில் ஹீரோட அப்பா ராஜேஷ் சார் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் இந்த படத்தில் திரும்ப நடிக்கிறாரு. ஒரு அப்பா பையனுக்கான அந்த எமோஷனை கனெக்ட் பண்ணுறது இந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஆடியோ கேசட் வந்து திங்க் மியூசிக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்வரூப் ரெட்டி சார், சந்தோஷ் சார் அண்ட் கிஷோர் சார். ஏன்னா இந்த படம் டீசர் ரிலீஸ் பண்ண உடனே சத்யம் தேட்டரில் உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா ஷோஸ்லேயுமே வந்து அரிமா நம்பி மற்ற எல்லா படத்தோடையும் சேர்ந்து இந்த டீசரை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்காங்க. ஸோ திங்க் மியூசிக் இந்த இடத்துல நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா டைமும் வேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஜாக்சன் எனக்கும் ப்ரொடியூசர் செல்வகுமாருக்கும் பர்சனலாக ஃப்ரெண்டு. அவரும் வந்து நாங்கள் போய் அப்ரோச் பண்ணோன்னே அவர் வந்து ஆடுகளம் எங்கேயும் எப்போதும் நான் சேர் மொழி தான் இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாமே பெரிய படம் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. நாங்கள் போய் கேட்டோடனே அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லா என்கரேஜாக இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். அப்புறம் தினேஷ் மாஸ்டர்
நம்ம ரூட்டு தலைவர் வந்து செமையாக ஆட வச்சுருக்காரு. ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுத்து அவரை அந்த படத்தில் டான்ஸ் ஆட வச்சுருக்காரு. திலீப் மாஸ்டருக்கு வந்து நான் இங்கே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படத்தில் ஃபைட் வந்து செமையாக இருக்கும். ஒரு தினேஷ் போலீஸாக இருக்கும்போது பாடி ஃபிட்னஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாடி ஃபிட்னஸில் இருப்பார். அப்புறமேல ஒரு நார்மல் பையனாக இருக்கும்போது அவரோட பாடி எவ்வளோ லூஸாக இருக்குமோ அந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் பேஸ்டு காமெடி ஸ்கிரிப்டாக இருக்கும். இந்த ப்ரோக்ராம் காம்பேர் பண்ண பிரியதர்ஷினிக்கு நான் தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் ஆவடி திருமிகு எஸ்பி ஈஸ்வரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து திடீர்னு என்ன எங்கே அழைப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. திரைக்கதை வரலாற்றில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. கார்த்திக் ஒரு ஆக்சிடென்டலாக பார்த்தேன் ஒரு இடத்துல. அவர் அந்த ஸ்டோரியை சொல்லி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ ஹேவ் அன் ஐடியா. சின்ன சின்ன சேஞ்சஸ், போலீஸ் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், ஆப்ரேஷன் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஒர்க்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய இடம் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சொன்னேன். அதுக்காக என்னை இன்வைட் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஏற்றிட்டாரு. ரியலி அந்த ஒர்க்கும் பார்த்தேன். இந்த ஹார்ட் ஒர்க் கார்த்திக், வெரி வெரி ஹார்ட் ஒர்க். நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வி ஆர் ஒர்க்கிங் 100, அதாவது 24 ஹவர்ஸ்ன்றது வந்து எங்களுக்கு லீவு கிடையாது, எதுவும் கிடையாது. அது வந்து அவர்கிட்ட நிற்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் 2 மணிக்கு போனேன் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் 5 மணிக்கு போனேன் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தார். 12 மணி எவ்ரிடே இஸ் நாட் ஸ்லீப்பிங். ஸோ அவருடைய ஹார்ட் ஒர்க் இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பை விஷ் கார்த்திக், ஆடியன்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் பண்ணி அவர் நல்ல ஒரு டைரக்டராக வரணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். Hi, this is Sonam Bajwa and everyone watching YouTube, please subscribe to Red Pix.